ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கன்னியில் கேது இருக்கார். ஆல்மோஸ்ட் நிறையா கிரகங்கள் கும்பம், மீனம் ஆகிய 2 ராசிகள்லேயே சஞ்சாரம் பண்ணுறாங்க. யார் கும்பத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். சூரியன், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை ரிஷபராசிலேருந்து துவக்கிறார். அதாவது 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 4:21 வரைக்கும் சந்திரன் ரிஷபராசியில் இருக்கார். அதனால் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 4:21 வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் போதே துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது 17ஆம் தேதி காலை 4:21 முதல் 19ஆம் தேதி காலை விடியற்காலை 1:37 வரை. அதுக்கப்புறமா 19ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சந்திராஷ்டமம் என்னைக்கு ஆரம்பிக்கிறதுனா 19ஆம் தேதி விடியற்காலை 1:37 தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 22ஆம் தேதி மார்ச் 22ஆம் தேதி விடியற்காலை 1:27 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறமா மார்ச் 22 விடியற்காலை 1:27 மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரத்தை தொடரும் பொழுது, அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் சந்திரன் தன் பயணத்தை நடத்திக்கிறாரு. அதனால் விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான விருச்சிகம், தனுசு, மகரம் ஆகிய 3 ராசி நண்பர்களும் இந்த வாரம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா பிரத்யங்கரா தேவியை வழிபடுவதன் மூலமாக உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற அபவாத பெயரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரியவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரத்திலேருந்து சனியோடு சேர்ந்திருக்காரு. சனி செவ்வாய் சேர்க்கை லாபஸ்தானத்தில் உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் கடுமையான முயற்சியின் மூலமாக தான் பெற முடியுமே தவிர எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இதில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துல தன் பயணத்தை துவக்கிறாரு 17ஆம் தேதி விடியற்காலை 4:30 மணி வரைக்கும். அதன் பிறகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த வார ஆரம்பமே. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் வரை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். 4ஆம் இடத்து வளர்பிறை சந்திரன் ஆரோக்கியத்தை கெடுக்க மாட்டார், வளத்தை தருவார். அதனால் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, வீடு மனை அமைவது, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாட்களில். அதாவது சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 19 முதல் 22ஆம் தேதி வரை பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட்ஸ், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. தெளிவான ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுனால உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் குற்றம் கண்டுபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது.
நீங்கள் பேசினாலே சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்களின் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு சனி செவ்வாயின் பார்வை சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது 91 92 எப்படி இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, அதாவது உலகமயமாக்கல் ஏற்படுத்தப்பட்டதோ, அதே மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் அபரிமிதமான ஆற்றலை தந்து உங்களுடைய மேல் படிப்பு முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பெரிய லீப் உங்களுக்கு, அதாவது ஒரு பெரிய தாவல் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு படியிலேருந்து 3வது படிக்கு. நார்மலாக இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டபுள் ப்ரமோஷன்னு சொல்லுவாங்க. 2வதுலேருந்து டைரெக்டாக 4வது, 4வதுலேருந்து டைரெக்டாக 6வது, அந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் அடையிறதுக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில் பிறந்த பெரியவங்களுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வளர்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதியான செய்திகள் குழந்தைகள் விஷயத்தில் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் சரி, இந்த ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகளுக்கும் சரி, இந்த வாரத்தில் நல்ல செய்திகள், திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விஷயத்தில் ஏதாவது தொய்வு இருந்ததுன்னா அந்த தொய்வுகளை போக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் அல்லது செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் முருக வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. முருகனை தினமும் வழிபட்டு வாருங்கள். ஸ்கந்தகுரு கவச்சம், ஸ்கந்த சஷ்டி கவச்சம், சுப்பிரமணியம் புஜங்கம் ஆகிய மந்திரங்களை யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அதை கேட்டு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க சொல்லிட்டு போங்க, தெரியாதவங்க அதை கேட்டு அதை வாங்கி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும், உங்கள் பேரில் இருக்கிற பொல்லாப்புகள் விலகும். ரிஷபராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களுக்கு வளர்பிறை சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரம் பண வரவு அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும், அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய, குழந்தைகளால் மன நிம்மதியை தரக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான முயற்சி வெற்றியை தரும். கொஞ்சம் கிராம்ப்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உடல் அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த உடல் அசதி உஷ்ணத்தின் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உடம்பை கொஞ்சம் கூலாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேளா வேளைக்கு சாப்பிடுங்க, இல்லாட்டி வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறுகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் 3 வாரத்துக்கு இருக்கும். இந்த வாரத்தில் அது அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்சமாகி இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பணவரவில் தொய்வு ஏற்படுமா, இல்லை குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுமா அப்படின்ட்டு பயப்படுவீங்க. ஆனால் அப்படி பயப்பட வேண்டாம். இருப்பினும் சூரியனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய நடவடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அல்லது மனச்சுமைகள்
விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்குகள் வெற்றியை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடுமையான வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அந்த கடுமையான வேலைப்பளு காரணமாக நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணுறதுனால ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய சொந்த வீடு வாங்கும் கனவு, சொந்தமாக இடம் வாங்கி விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிற கனவு, விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சுப விரயம், அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாது. தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பாற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகம். 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா, இந்த வாரம் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்டை புதுப்பித்து கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்களா, அதுக்கும் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடுமையான உழைப்பு தேவைப்படும் வாரம். இந்த கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வரக்கூடிய மாதங்களில், வாரங்களில், வருடங்களில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் அடுத்து வரக்கூடிய அனைத்து நாட்களிலும், அடுத்த 1 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷத்துலேயோ நீங்கள் உங்களுக்கு எதுலாம் தேவையோ அதுக்கெல்லாம் அடித்தளம் இடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணபலம் வருவதில் தாமதம் ஏற்பட்டதுன்னா இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தசமஸ்தானத்தில் சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் சரி, திருமணமானவர்களுக்கும் சரி, கணவன் மனைவி உறவிலோ அல்லது உங்களுடைய நட்புகளின் உறவிலோ அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ரிஷபராசி நண்பர்கள் கேட்டால் அவர்களுக்கு உண்டான பரிகாரம் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை, மலை மீது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவது சிறப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு லாபத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல பரிகாரமாக இந்த வாரம் அமைந்திடும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கினாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கே உங்கள் காலையில் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ உங்கள் ராசி 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய 3 இடங்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு தன வரவு, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளின் திருமண செலவுகளுக்கு உண்டான முன்னேற்பாடுகள், திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வியாபாரத்தில் முன்னேற்றம், படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல், படிக்கின்ற குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால புத ஆதித்ய யோகம். அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் ஸ்கூல் நடத்துகிறவங்க இல்லை டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களா இருந்தால் இந்த வாரம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்து குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. திடீர் யோசனையாக உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கோ சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்ணை வியாபாரம் செய்பவர்கள், நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா கொஞ்சம் தள்ளி, ஊரை விட்டு தள்ளி வாங்கிறதுக்கு, நீர்நிலை சார்ந்த இடமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டாலும் அது மருத்துவ ரீதியான பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தந்தை வழி உறவில் அல்லது தந்தைக்காகவோ செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு
குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நாட்கள் 19 முதல் 22 உங்களுக்கு சந்தோஷத்தையும் தனலாபத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். உறவுகளின் வருகை இந்த வாரத்தில் இருக்குது. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் அவர்களின் கடல் கடந்த பயணம் அல்லது மேல் படிப்புக்கு உண்டான பயணத்தில் அவர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகிறீங்களா, அவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்களுடைய வழி செலவுக்கு, போக்குவரத்து செலவுக்கெல்லாம் அவர் செலவு பண்ணி உங்களுக்கு வழி அனுப்பி வைப்பார். அதனால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் மூத்த சகோதரர்களின் அனுகூலமான பலன்களின் காரணமாகவும் நீங்கள் கடந்த பயணத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், இளைய சகோதரிகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக இளைய சகோதரிகள் பிடிவாதத்துடன் செயல்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அது உங்கள் அப்பா கிட்ட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் தம்பி தங்கைகள் உங்களை பற்றின அவதூறுகளை பரப்புவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான பலன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் இந்த வாரத்தில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம், உங்களுடைய திறமை சார்ந்த அல்லது உங்களுடைய டொமைன் சார்ந்த, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக நீங்கள் மருத்துவ உதவியினாலேயும் குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் இருந்ததுன்னா கூட இப்பொழுது அதற்குண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் மருத்துவ உதவி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சிவனை தியானியுங்கள். தினமும் சிவனுக்கு உண்டான அபிஷேகத்தில் உங்கள் கையால் ஒரு டம்ளர் பாலாவது கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேன் அபிஷேகத்துக்கு முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இளநீர் அபிஷேகத்தை கொடுத்து உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ளுங்கள். நன்மைகள் ஏற்படும். கடகராசி, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு செலவுகள் குறைந்தாலும் மனசில் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், விரையாதிபதி புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியனோடு சேர்ந்து. காரிய வெற்றி ஏற்படுவதில், வழக்குகள் ஏற்படுவதில் உங்களுக்கு செலவுகள் குறையும். வெற்றி கிடைக்கிறதுலையும் தாமதமாகும். ஆனால் அதே சமயம் அதை சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த வாரத்தில் அந்த எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருகின்ற காரணத்தினால என்றைக்கு வரைக்கும்னா, இது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன், ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான். நீங்கள் எதிர்பார்ப்பை வைத்து சில செலவுகள் செய்வீங்க. இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுக்கு காரிய வெற்றி, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த செலவை எதிர்பார்த்து, அந்த செலவுனால் வரக்கூடிய வருமானத்தை எதிர்பார்த்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் 2 நாட்கள், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதாவது கடகராசிக்குள்ளே வராரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, அதுவும் இந்த இடத்துக்கு வர்றதுனால அவருக்கு என்ன பலன் அப்படின்னா, மனோதைரியம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் மனோதைரியத்தினால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெருப்பாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி 2 நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலை வரை விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்ததுனால எதிர்பார்ப்புகள் நிறைய மண்டையில் ஏற்றி வச்சுருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வர சந்திரன் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பார். எப்படியும் நடந்துடும் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்துட்டு சில விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு
மன தைரியத்தின் காரணமாகவும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் காரணமாக தலைகணத்தின் காரணமாகவும் சில வார்த்தைகளை நீங்கள் விடுவீங்க. அது உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்களுக்கு பலமான தாக்குதலை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படியும் சமாளிச்சிடுவீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுலே நவகிரகத்தில் 2வது பவர்ஃபுல் கிரகம் சந்திரன் தான். அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ராகுவோட. பொதுவாக 9ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தார்னா தந்தைக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார், ஹானி உண்டாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த கெடுதலாக குறுக்கி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் சந்திரன் இந்த வாரத்தில் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி மற்றும் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக எதிரிகளை டைரெக்டாக நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிரிகளை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தன வரவு ஏற்படும். நீங்கள் அரசாங்க வகையில் சில உதவிகள் பெற்று அதன் மூலமாக மன நிம்மதியை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தை வரைக்கும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளின் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவியையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பாங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சார், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது, ஆஞ்சநேயர் அல்லது நரசிம்மர் வழிபாடு செய்வது. ஆஞ்சநேயருடைய மூலமந்திரமோ நரசிம்மருடைய மூலமந்திரமோ தெரிஞ்சதுன்னா தாராளமாக யூ கீப் ஆன் சாண்டிங், ஜபம் பண்ணிகிட்டே இருங்கோ. ஜபம் பண்ண உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகளுக்கு வீக்னஸை கொடுப்பார். ஆஞ்சநேயரும் சரி சக்கரத்தாழ்வாரும் சரி உங்களுடைய எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா இந்த எதிரிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது. சக்கரத்தாழ்வார் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களை அரணாக நின்று காக்கும். சிம்ம ராசி இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகின்ற சந்திரன் முதல் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதன் நீச்சமாக இருந்தாலும் கௌரவத்திற்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுகிறார். விரயங்கள் குறையும், செலவுகள் குறைந்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள வருகின்ற 19ஆம் தேதி முதல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் எதனால் ஏற்படும்னா உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் அல்லது உங்களின் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆரோக்கிய செலவுகள்னால் உடனே எல்லோரும் பயந்துக்கிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அண்ணா எனக்கு இதாகுமோ அதாகுமோ ஆப்ரேஷன் நடக்குமான்னு. ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். உங்களை கொண்டு போயிட்டு உங்களை இந்த டெஸ்ட் டியூப்பில் எலி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி லேபில் எலி வைக்கிற மாதிரி உங்களை வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து வைக்க சொல்லுவாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான் காமிக்கும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் செலவு பண்ணணும். பண விரயம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் உங்கள் மனசளவில் உங்கள் மனசில் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து உனக்கு ஏதோ பெரிய வியாதி, நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உனக்கு இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதுங்கிற லெவலுக்கு பேசுவாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை, சாதாரண தலைவலியாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ பாடுபடுத்தியிருப்பாங்க உங்களை. அதனால் பயம் வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பயத்தை விலக்கினால் சிம்மராசி நண்பர்கள் வெற்றியை அடைவார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதனின் பார்வை நீச்ச பார்வை 2ஆம் இடத்திற்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வராது, எதிர்பார்க்கறதுல ஒரு பாதி அமௌண்ட் வரும். வரக்கூடிய வழி உங்கள் தகுதிக்கு குறைவாக இருக்கும். சிலரிடம் தவறான ஆட்களோ அல்லது தகுதிக்கு குறைவான ஆட்களிடமோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்கள் குடும்பத்தில்
பாதிப்பை ஏற்படுத்தும், அல்லது உங்களுடைய தந்தை வழியில் சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும், தந்தை வழி உறவினர்களிடமும். அதனால் இந்த வாரம் யார்கிட்ட பேசினாலும் சரி, தகுதிக்கு குறைவான வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்கள் கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவீங்க, அது அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்தி உங்கள் பேரில் வன்மத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த வேலை இழப்பு உங்கள் பேரில் வரக்கூடிய அபவாத பேரிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய வாரக்கடைசியான 22, 24 குரு பார்வையில் வரதுனால, செவ்வாய் பார்வையில் வரதுனால சந்திரமங்கல யோகம் மற்றும் கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து எடுத்த காரியத்தில் நீங்கள் சில புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றி அடைவீர்கள். நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இதில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா, அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று தாமதமான வார்த்தைகள் மூலமாக தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க. நியாயமான விஷயத்துக்கு சீக்கிரமாக குரல் கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மரியாதைகள் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல போகிறீங்க, அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது. எல்லோரும் உக்காந்துட்டு இருப்பாங்க, உங்களை கண்டும் காணாமல் இருப்பார்கள். உங்களை யாரும் வரவழைக்க வாங்கன்னு இன்வைட் பண்ண மாட்டா. இன்வைட் பண்ணலையேன்ட்டு வருத்தப்படாதீங்க. இதை எதிர்பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருந்துட்டு போங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கும் பண இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமியை கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவதன் மூலமாக பணப்பற்றாக்குறை ஏற்படாது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி. கன்னி ராசி, ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சஸ்தானத்துக்கு போயிட்டார். சப்தமஸ்தானம்ங்கிறது புதன் இருக்கக்கூடிய இடத்துலையே சங்கடத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீச்சமாக போயிருக்கிறதுனால தவறான தொடர்புகள், தகுதிக்கு குறைவான நபர்களுடன் தொடர்புகள், நட்புகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அறிவு ரீதியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அறிவு ரீதியாக இல்லாமல் உங்களுக்கு பண தேவைக்காகவோ அவர்களுடைய உடல் தேவைக்காகவோ, அதாவது ஆள் அடிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு கடந்த காலத்தில் ஏற்கனவே சில தவறுகளை பண்ணியிருப்பீங்க. அந்த நபர்கள் யார் உங்களுடைய நண்பர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு உங்கள் பேரில் தேவையில்லாத வன்மத்தை கக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன மருத்துவ செலவு ஏற்படும். பட் ஆப்ரேஷன் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளற்ற மாதமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய காரணம் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 22 முதல் 24ஆம் தேதி வரை செவ்வாயுடைய பார்வையில் வர்றாரு. சூரியனோட வீட்டில் செவ்வாயுடைய பார்வை சனியின் பார்வையில் வர்றதுனால சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. குரு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக சில சுப செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு சில ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திரத்தன்மைனா உங்களுடைய பேஸ் ஒர்க்கை ஸ்ட்ராங் படுத்திக்கிறீங்க. இந்த பேஸ் ஒர்க் உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ இருக்கலாம். நீங்கள் சேல்ஸில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா அனுகூல வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுது கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் வேலை நடக்கும். அதனால் இன்றைக்கி நான் பேசினோமா நாளைக்கு காத்தால வேலை நடக்கும்னா நடக்காது. 2 நாளில் முடிய வேண்டிய விஷயம் 10 நாள் ஆகும். 10 நாளில் முடிய வேண்டிய விஷயம் 20 நாள் ஆகும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டும் இல்லைங்க, இந்த வாரம் மட்டும் இல்லைங்க, இந்த மார்ச் மாதத்துலேயும் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்தால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஏன்னா எதிரில் இருக்கிறவன் கொஞ்சம் அதிகாரம் பிடிச்சவன், அடிதடிக்கு தயங்காதவன், அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணத்தின் காரணமாகவோ அல்லது இன்ஃபெக்ஷன் காரணமாகவோ சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன்,
மற்றும் இடுப்பு பகுதியில் எந்த விதமான சங்கடமும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் சம்மந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படும். பைல்ஸு, நெருப்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சங்கடங்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நெருப்பினாலும் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த சங்கடம் இருக்கும். கிட்டத்தட்ட மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 25 வரைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரி, ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க சிம்மம், கன்னி ஆகிய 2 ராசிக்காரர்கள், சார் எதுக்கு சார் கன்னி ராசியில் சிம்மத்தை பற்றி சொல்கிறேன்னா, இது ரெண்டுமே அடுத்தடுத்த ராசி. அடுத்து துலாத்துக்கு சொல்லும்பொழுது கன்னி ராசியை சேர்த்து சொல்லுவேன். இந்த ராசிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரே ஒரு சுலேஸ் என்ன, ஒரே ஒரு ரிலீஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் பெருமாளை வழிபடுங்கள். எந்த பெருமாளை வழிபடணும் அப்படின்னா, நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை அந்த நரசிம்மமூர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசி இந்த வார ஆரம்பத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில், விடியற் காலையில் 4:21 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் சூரிய உதயத்தப்போ 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிடுறாரு. அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. என்ன 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துல. இதனால் என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் மனசில் ஒரு கவலையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த கவலை டெம்பரவரி தான். ஏன் அப்படின்னு கேட்டால், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல நல்ல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 19 முதல் 22ஆம் தேதி வரை உங்களுடைய தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கம்பெனியை உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேலை விஷயமாக வேறு ஒரு கம்பெனிக்கு நீங்களே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சியை தரக்கூடிய அலைச்சலாக இருக்கும். அதனால் நீங்கள் அலைச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியமும் சரி, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியமும் சரி, நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகள்னால எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை பண்ணுறீங்க, அரசியல் துறை சார்ந்த கட்சியில் ஏதாவது இருக்கீங்க, இல்லை பொறுப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 22 முதல் 24ஆம் தேதி வரை உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும், பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு லாபத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் தேவையில்லாத சில வழக்குகளில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சார், வளர்பிறை சந்திரன் செவ்வாயுடைய பார்வையில் வந்தால், குரு பார்வையில் வந்தால் நல்லது தானே நடக்கும் அப்படின்ட்டு, செவ்வாய் சனி சேர்க்கையின் பார்வையில் சந்திரன் வருது. மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு மரியாதை ஏறும். ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங் இல்லாமல் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய மதிப்பு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உங்களுடைய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார ரீதியான பலன்களுக்கும் உள்ள தொடர்பு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்களின் அந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம், குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதாவது நீங்கள் நார்மலாக படிக்கிறத விட இரட்டிப்பு முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த, அதாவது துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது ரொம்ப சாந்தமாக இருக்கிற உங்களுக்கு இந்த பாதிப்புனா இப்போது உக்கிரமாக இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொடர்புகள் விஷயத்தில், நட்புகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முழுசாக ஈடுபடக்கூடாது. அவர்கள் ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா தள்ளி நின்று பண்ணுங்கள், அட்வைஸ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் இறங்கி வேலை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கும் அடிபடுறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா முருக வழிபாடு மட்டுமே. அதுவும் முருகனை தனியாக வழிபடக்கூடாது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கணும், இல்லை அப்பா அம்மா கூட சேர்ந்த பார்வதி பரமேஸ்வரனோடு சேர்ந்த முருகனாக இருக்கணும். இந்த மாதிரி குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் நிம்மதி ஏற்படுத்தும், உங்களுக்கும் தனிப்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் அந்த முருகப்பெருமான், தம்பதி சமேதரான முருகப்பெருமான் உங்களை காத்து ரட்சிப்பார். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடியும் பொழுதே சூரிய உதயத்தப்பவே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு தான் விடியறது. அதனால் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை நீங்கள் கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கிறதே நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது அந்த 8ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கார், ராகுவோடு சேர்ந்திருக்காரு 5ஆம் இடத்துல. இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை எதிரியாக பாவிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட அவங்க சும்மா விடமாட்டாங்க. உங்களை வம்புக்கு இழுத்து சண்டை சச்சரவு பண்ணி உங்கள் பங்காளிகளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி உங்களை மட்டும் தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். இது உங்கள் குடும்பத்தாரின் முன்னிலையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் சமாதானம் பேசினாலும் சரி, நல்ல வார்த்தை பேசினாலும் சரி, அவர்கள் இந்த வாரம் உங்களை தனிமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு 19ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது கடகராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். அந்த சமயத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நற்பலன்கள் தந்தை வழி உறவினர்களால் ஏற்படும். இத்தனை நாளாக தந்தைக்கும் தந்தை வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தால் கூட அவர்கள் தேடி உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. அவர்களை இத்தனை நாள் உங்கள் அம்மாவும் நீங்களும் திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழியில் உதவி செய்வாங்கன்னு சொன்னதுக்கு போல் தாயார் வழியில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வண்டி வாகன பயணத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வாரம் மட்டும் இல்லை, இன்னும் 4 வாரத்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிற வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்றா இந்த நெஞ்சு பகுதியில், அதாவது மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், சளி தொந்தரவு போன்ற நெஞ்சடைப்பு போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நெருப்பு சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதீதமான நெருப்பு, அதீதமான தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். தொழில் ரீதியாக நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஏற்றம், வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சி ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஒரு சங்கடத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வருகின்ற நாட்களான 22 முதல் 24ஆம் தேதி வரை சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்றது. குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். தொழில் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ், வியாபாரம், தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜ யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய மதிப்பு மட்டும்தான், உங்களுடைய மதிப்பு யாருக்கும் தெரியல. அந்த மதிப்பு தெரியாததுனால உங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசுகிறதோ, உங்களை மட்டம் தட்டி பேசுகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய தரத்தையோ உங்களுடைய தகுதியோ நிரூபணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, வார்த்தைகளால் தொய்வு இருக்காது. ஆனால் யாருக்கிட்ட பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் சண்டை போடுற மூட்லேயே இருக்கீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை ஈஸியாக இன்ஸ்டிகேட் பண்ணிடலாம். அதாவது பற்ற வச்சா சீக்கிரமாக பற்றிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயத்தை தரமாட்டாங்க, வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அதனால் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் மன வேற்றுமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எதிராகத்தான் பேசுவாங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மைத்தன்மையும் நியாயத்தன்மையும் இருந்தால் கூட உங்களுக்கு மரியாதை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகும்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, முருகனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது திருப்புகழை படித்து வாருங்கள். திருப்புகழை படிக்க படிக்க நான் மணக்கும்னு சொல்வதைப் போல திருப்புகழை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையும் மணக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த கசப்பான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பமும் சந்தோஷம், வார கடைசியும் சந்தோஷம். நடுவில் 19ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை, 19ஆம் தேதி விடியற்காலை முதல் 22ஆம் தேதி விடியற்காலை வரை, 19, 20, 21 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் உங்களுடைய 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகளை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு வழக்குகளினால் செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். இத்தனை நாளாக அவங்கள தான் நம்பிட்டு இருந்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகத்தை இழைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதனால் அவங்க பேரில் உங்களுக்கு ஒரு வன்மத்தையும் ஒரு எதிர்ப்பு தன்மையும் உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய மூத்த சகோதரர்களின் உண்மைத்தன்மை, உண்மையான அன்பும் அரவணைப்பும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி படிப்பு, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய படிப்பினால் குடும்பத்துக்கு கௌரவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகள் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சில கேட்டகரிஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தில் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு டீலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். பண வருமானம் தொய்வு இருக்காது, சந்தோஷத்திற்கு தொய்வு இருக்காது. உங்கள் உடல் ரீதியான சோர்வுகள் விலகி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் இடத்து சனி செவ்வாய் சேர்க்கையானது வழக்குகளில் அபரிமிதமான ஆக்ரோஷமான வெற்றியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் செலவுகள், அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, பெரிய மனிதர்களின் உதவி போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நேரம் இது. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா அவங்க இப்போ தங்களுடைய தரத்தை குறைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், இந்த வாரம் எந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் டீலும் சைன் பண்ணிடாதீங்க. புதுசாக யாராவது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமே தவிர இந்த வாரமே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பண வருமானம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்ததுன்னா இந்த வாரம் அதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்திற்குண்டான அடுத்த வழிபாடாக சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவனை தியானியுங்கள். சிவனுக்குண்டான ருத்ராபிஷேகத்தை முடிந்தவரை செய்யுங்கள். ருத்ர பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்திலும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையீடு இல்லாமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருப்பார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்தோஷம், மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா வம்பு வழக்கு, அடிதடி, ஆரோக்கிய குறைபாடு, ஆப்ரேஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னடா இது நல்லதையும் சொல்லிட்டு இந்த ஆள் கூடவே கெட்டதையும் சொல்கிறாரு அப்படின்னா,
2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை வம்பு வழக்குகள் வார்த்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கடைசியில் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆனால் இந்த வாரத்தில் 17ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வராது. உங்களுக்கு பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருந்தாலும் எந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்காமல் போகிறதுன்னா அதுக்கு எங்கேயாவது அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நிற்கிற இடம் வந்து யாருன்னு பார்த்தா நீங்கள் தான், உங்கள் வாய் தான். உங்கள் வாயால் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு இந்த வாரம் நிறையா இருக்குது. வம்பு வழக்குகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் சேர்க்கை சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாயின் பார்வை 5ஆம் இடத்திற்கும் சனியின் பார்வை 4ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் ஆரோக்கிய சங்கடம், உங்களுக்கும் ஆரோக்கிய சங்கடம், உங்களுடைய தாயாருக்கும் ஆரோக்கிய சங்கடம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த வழக்குகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று தந்தாலும் அது தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துகின்றது, எதிரிகளின் தொல்லையை அதிகப்படுத்துகின்றது, கணவன் மனைவி உறவில் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி 17லேருந்து 19க்குள்ளார ஒரு பதட்டத்தை கொடுத்து விட்டு தான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. அதே சமயம் இந்த வாரம் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய நாட்களான 19 முதல் 22ஆம் தேதி வரை உங்களுக்கு லாபத்தையும் மன நிம்மதியையும் நல்ல நண்பர்களின் உதவியையும் நாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு படிக்கிறதுனால சில சமயம் டீச்சர்ஸ்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல சமயம் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தின் மும்முரமான செயல்பாடுகள் மூலமாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். வருமானம் வந்தாலும் சில தேவையற்ற சண்டைகள் வரும். உங்களுடைய வாடிக்கையாளர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கடுமையாக இருக்கிறதுனால அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அவர்களை மறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஆணித்தரமாக அதில் தீவிரமாக ஈடுபட்டு அவர்களுக்கு எதிரான அத்தாட்சிகளை காண்பிப்பதன் மூலமாக, சாட்சிகளை காண்பிப்பதன் மூலமாக உங்கள் தரப்பு நியாயம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். 3ஆம் இடத்து சூரியன் புதன் ராகு சேர்க்கை மனசில் ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சில சமயம் வெற்றிகள் கிடைப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் 6க்குடையவனும் 9க்குடையவனுமான புதன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தாமதப்பட்டு தான் கிடைக்கும். வெற்றி கூட தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்புக்கு ஈக்குவல். அதனால் யார்கிட்ட பேசினாலும் சரி, அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணி பேசுகிறது, அடுத்தவங்களுடைய தப்பை குத்தி காட்டி பேசுகிறது, நக்கல் நையாண்டி பேச்சுக்களை தவிர்த்தாலே உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். ஸோ பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா நல்லது நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், ஆரோக்கியம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள், குடும்பத் தலைவிகள், உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருப்பவர்கள், வியாபாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசினா நெருப்பாக கக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் மாதங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக ராஜமாதங்கி, அதாவது தசமகா வித்யையில் ராஜமாதங்கின்னு ஒரு தேவி இருக்கா. அதாவது பார்வதியின் ஒரு வம்சம் ராஜமாதங்கி. அவளுடைய ஈக்குவலண்ட் யாருன்னு பார்த்தா சரஸ்வதி தேவி. வாக்தேவியை வழிபடுங்கள், சாரதா தேவியை வழிபடுங்கள். அதாவது அன்னை சாரதாம்பாளை வழிபடுவதன் மூலமாக வார்த்தைகள் தெளிவை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிக்கல்கள் வராமல் உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில். இதனால் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற பொழுது வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். வளர்பிறை சந்திரன் வியாபாரத்தில்
முன்னேற்றத்தை கூட்டுவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் யூ வில் பி இன் அ ஃபைட்டிங் மோட். எல்லாருக்கூடையும் சண்டை போடணும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி வாக்குவாதம் பண்ணுறதுக்கு குறைச்சலே இருக்காது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கோபமான வார்த்தைகளையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் எதிரிகளின் பலம் சற்று குறையக்கூடிய நேரம் இது. குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தொய்வு இருந்தாலும் தேவையான அளவுக்கு பண வருமானம் வந்துட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப டீசெண்டாக இருந்த வியாபாரம் கூட அப்படியே படுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் இருந்து கொண்டு இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, பூமியில் முதலீடு பண்ணிவிட்டு அதை விற்க முடியாமல் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் பூமியின் மூலமாக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளின் குறுக்கீடு காரணமாக, அதாவது உங்கள் குடும்பத்துக்கு தராதரம் இல்லாத ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அவரை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பஸ்தானாதிபதியின் பார்வை பலம் சாதகமாக இருக்கிறதுனால கௌரவத்திற்கு குறைச்சல் இருக்காது. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி அடைந்து உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு தந்தை மூலமாக இந்த தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுவாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் புதுசாக யாராவது அறிமுகமானாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்களா, இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடன் அடைச்சி கொஞ்சம் கையில் பணம் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத விஷயத்தில் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு சேர்க்கையானது குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால சில தேவையற்ற பேச்சுக்களை அல்லது தேவையற்ற விஷயங்களை, அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளே சில சமயம் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையிலும் சரி வியாபார முறையிலும் சரி உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்வாழினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். அதே சமயம் லிங்கோத்பவர், அதாவது லிங்கோத்பவர் அப்படி இல்லைன்னா சண்டிகேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதாவது லிங்கோத்பவர் வந்து சிவலிங்கத்துக்கு பின்னாடியே இருப்பார். சண்டிகேஸ்வரர் வந்து சிவனை சுற்றிட்டு வரும்போது லெஃப்ட் சைடில் இருப்பார். அந்த சண்டிகேஸ்வரரிடம் உங்களுடைய மன குமுறலை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய பாப கணக்குகளும் சரி புண்ணிய கணக்குகளும் நேர் செய்யப்பட்டு மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைப்பதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். மீன ராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுவும் எல்லாம் வளர்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துவார். தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். கடன் பிரச்சனைக்கு தீர்வை தருவார். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். ஆனால் சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொய்வுகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு பணச்செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்திலேருந்து சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால பல மீனராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், மருத்துவம் சார்ந்த உதவிகள் அல்லது ஆப்ரேஷன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயத்துக்கு பணச்செலவை குறைத்து தேவையான மருத்துவ உதவிகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சிப்பதன் மூலமாக உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் வரும். கணவன் மனைவி உறவில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பெரிய செலவுன்னா வீட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், வீட்டுக்கு போர் போடணும், இல்லை காம்பவுண்ட் வால் கட்டணும், இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற வாரம். அந்த செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மனத்தெளிவோடு செலவு செய்வீங்க. மனத்தெளிவோடு சந்தோஷத்தோடு உங்களுடைய காரியத்தில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடியவங்க, குடும்ப தலைவிகள், உத்தியோகத்தில் இருப்பவங்க, இப்படி எல்லாத்துக்குமே என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கார். செலவுகளை குறைப்பதற்கும் ஆக்ரோஷமான செயல்பாடுகளை தவிர்ப்பதற்கும் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வள்ளி தேவேசன சமேத சுப்பிரமணிய சுவாமி, முருகன் வள்ளி தெய்வயானையோடு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் திருத்தணி முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான சிக்கல்களிலும் வழித்துணையாக வந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த திருத்தணி முருகன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.